எதிர்கால சந்ததியினருக்காகவே பூமியின் பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம், ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சரவையில் மௌனமாக இருந்தவர்கள் தற்போது அரசாங்கத்தை விமர்சிக்கின்றனர். அமைச்சர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. நியமனத்தில் புறக்கணிக்கப்பட்ட வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டம். நியமனம் வழங்க ஜனாதிபதி ஏற்பாடு என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மக்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லையில் மீண்டும் சவாலை எதிர்கொள்ள நேரிடும் ராணுவ தளபதி எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கு சாத்தியம். புவியியல் துறை சிரேஷ்ட விருதுரையாளர் பிரதீபராஜா எதிர்வு கூறல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். எதிர்கால சந்ததியினருக்காகவே இந்த பூமியின் பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இயலமான வகையில் அதற்கு பங்களித்து சுகாதார நலனை உறுதி செய்து கொள்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இடம்பெற்று வரும் G76 என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டுக்கு இணையாக நைதரசனை மீண்டும் கண்டுபிடித்தல், காலநிலை மாற்றம், சுகாதார உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் நிலையான பொருளாதாரத்துக்கான தீர்வுகள் மற்றும் இணை செயற்பாடுகள் என்ற தலைப்பின் கீழ் இலங்கை ஏற்பாடு செய்திருந்த விசேட கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செயற்படுவதற்கு பதிலாக அதனோடு மிகவும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நிலையான அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய புரட்சி ஒன்று அவசியம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் நிலையான அபிவிருத்தியே தமது அரசாங்கத்தின் கொள்கை கட்டமைப்பாகும் என்று எடுத்துரைத்த ஜனாதிபதி காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சாசனத்துக்கு அமைய இலங்கையின் புதுப்பிக்கப்பட்ட தேசிய நிர்ணயங்கள் மற்றும் அபிலாசைகள் என்பன நன்கு பிரதிபலிக்கின்றன என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நவீன விஞ்ஞான பொறிமுறைகள் மற்றும் பண்டைய வழிமுறைகளூடாக சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விவசாய உற்பத்திகளை அதிகரிப்பதே தற்போது எமக்குள்ள சவாலாக காணப்படுகிறது. இலங்கையில் விவசாயிகளுக்கிடையே பல தசாப்தங்களாக சிறுநீரக நோய் பரவுவது பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. ரசாயன பசலையை அதிக அளவில் பயன்படுத்துவதே இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த சூழ்நிலையிலேயே ரசாயன பசலை இறக்குமதியை குறைப்பதற்கும் சேதன விவசாயத்தை அதிக அளவில் ஊக்குவிப்பதற்கும் எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த செயற்பாடுகள் பாரிய அளவில் பாராட்டப்பட்டாலும் ஒரு சில விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றோம். ரசாயன பசலை பயன்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் குழுக்களுக்கு மத்தியில் அதிக அளவில் பசலையை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரித்துக் கொள்ளும் வழிவகைகளை கையாள பழகியிருக்கும் விவசாயிகளும் இதனை எதிர்க்கின்றனர். இலங்கையின் சிறந்த விவசாய உரிமைகளை அவதானிக்கும் போது இந்த நிலை மிகவும் வருத்தத்துக்குரியதெனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற வகையில் முகம் கொடுத்து வருகின்ற வள பற்றாக்குறைக்கு மத்தியிலேயே சுற்றாடல் தொடர்பான இலங்கையின் முற்போக்கு நிகழ்ச்சி நிரல் செயற்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்த ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்களோடு அவ்வாறான நிகழ்ச்சி நிரல் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது என்பது விசேடமாக நோய் தொற்றின் பின்னர் அபிவிருத்தி அடைந்து வரும் அனைத்து நாடுகளுக்கும் பாரியதொரு சவாலாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அவ்வாறான நாடுகளுக்கான அபிவிருத்தி உதவிகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள், திறன் அபிவிருத்தி முதலீடுகள் மற்றும் நிதி உதவிகளையும் இயலுமான பங்களிப்புகளையும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் வழங்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அவற்றில் வர்த்தகத்துக்கு பாரியதொரு பொறுப்பு இருப்பதோடு மேலாண்மைக்காக முதலீடு செய்யும் போது பாரியதொரு பிரதிபலன் கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் எதிர்கால சந்ததியினருக்காகவே இந்த பூமியின் பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் இன்று வாழ்ந்து வருகின்றோம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இயலுமான வகையில் அதற்கு பங்களித்து சுகாதார நலனை உறுதி செய்து கொள்வதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் வலியுறுத்தினார். அனைவரும் ஒற்றுமையாகவும் நல் எண்ணத்துடனும் இதனை நடைமுறைப்படுத்துவோமாயின் மக்களுக்கும் எமது பூமிக்கும் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் மேலும் தெரிவித்தார். அமைச்சரவையில் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்துவிட்டு வெளியே அது குறித்து கலந்துரையாடுவது தவறான விடயம் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஜுகதனவி மின்நிலைய உடன்படிக்கை குறித்து அமைச்சர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறித்து நாமல் ராஜபக்ச இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஜுகதனவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தம் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார்.
குறித்த பத்திரத்தினை சமர்ப்பிக்கும் போதே தமது கருத்துக்களை அமைச்சர்கள் தெரிவித்திருக்க சந்தர்ப்பம் கிடைத்தது என்றும் குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் பல்வேறு இடங்களில் இது குறித்து கலந்துரையாடுவது தவறு என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கெரவலப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்துக்கு விற்பனை செய்தல் உட்பட அதற்கு எதிராக 11 அரசாங்க கட்சிகளின் பங்கு பெற்றுதலுடன் கடந்த 29ஆம் நாள் கொழும்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் சில அமைச்சர்கள் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்கள் எனவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச மேலும் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றார். நியமனத்தில் புறக்கணிக்கப்பட்ட வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். முன்பதாக வடக்கு மாகாணத்தில் நீண்ட காலமாக சுகாதார தொண்டர்களாக பணியாற்றிய 970 பேரில் 349 பேருக்கு அவர்களது சேவை கால அடிப்படையில் அரச நியமனத்திற்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. அதில் ஏனையோருக்கு நியமனம் வழங்கப்படாத நிலையில் தமக்கும் குறித்த நியமனத்தை வழங்குமாறு கோரி இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்றலில் நியமனத்தில் வழங்கப்படாத வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுகாதார தொண்டர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தாங்களும் நீண்ட காலமாக தொண்டு அடிப்படையில் சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றியிருக்கின்றோம். மொத்தமாக 970 பேர் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றோம். ஆனால் 349 பேருக்கு மாத்திரமே நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்குரிய நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் நாம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் வடக்கு மாகாணத்தில் உள்ள 970 சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தற்போது வடக்கு மாகாணத்துக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற புதிய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியே இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை நீண்ட நாட்களாக நிரந்தர நியமனமின்றி கடமையாற்றி வருகின்ற சுகாதார தொண்டர்களுக்கு விரைவில் நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு உறுதியளித்திருக்கின்றார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலாக கடந்த மாதம் 29ஆம் நாளன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே குறித்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதார தொண்டர் விவகாரத்தினை கடந்த காலங்களில் சில அரசியல் தரப்புகள் குறுகிய அரசியல் நோக்குடன் கையாண்டிருக்கின்றமையினால் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக இதுவரை நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த சந்திப்பின் போது அந்த விடயத்தினை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சேவை மூப்பு கவனத்தில் கொள்ளும் வகையில் மீண்டும் புதிதாக நேர்முக தேர்வுகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டு நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கலந்துரையாடி சுகாதார தொண்டர்களுக்கான நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தன்னுடைய செயலாளருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவராக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் கலந்துரையாட இருப்பதாக நீதியமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி மீள நாடு திரும்பியதன் பின்னர் இது குறித்து கலந்துரையாட எதிர்பார்த்திருப்பதாகவும் நீதியமைச்சர் தெரிவித்தார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான 13 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் கடந்த 26ஆம் நாள் விசேட வர்த்தமானி ஊடாக இந்த அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசியலமைப்பின் 33ஆம் உறுப்புரையில் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த செயலணியின் உறுப்பினர்களாக பேராசிரியர் தயானந்த பண்டார, பேராசிரியர் சாந்தி நந்தன விஜயசிங்க, பேராசிரியர் சுமேத ஸ்ரீவர்தன, என்ஜி சுஜிவ பண்டிதர்த்தன, சட்டத்தனி இரேஸ் செனவரட்ன, சட்டத்தரணி சஞ்சய மாரம்பே, எரந்த நவரட்ன, பாணி வெவல, மௌலவி முகமட், விரிவுரையாளர் முகமட் இந்திகாப், கலில் ரச்மான், அசிஸ் நிசார்தீன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை செயற்படுத்துதல் தொடர்பாக கற்று ஆராய்ந்து அதற்காக சட்ட வரைவு ஒன்றை தயாரித்தல் இந்த செயலணிக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் நீதியமைச்சினால் இதுவரை இதற்குரியதாக தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட வரைவுகள் மற்றும் திருத்தங்களை கற்று ஆராய்ந்து அவற்றின் பொருத்தப்பாடு மற்றும் தகுந்த திருத்தங்கள் இருப்பின் அதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்தாலும் மற்றும் ஏற்றவாறு உரிய வரைவில் உள்ளடக்குவதிலும் இந்த செயலணைக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நிலையில் குறித்த செயலணி இந்த வாரம் முதல் தடவையாக கூட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்ற அதேவேளை எவ்வாறாக இருப்பினும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவராக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தேஞானசார தேரர் நியமிக்கப்பட்டமைக்கு மௌலவிகள் நீதியமைச்சர் அலி சப்ரியிடம் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்து மற்றும் புகையிரத சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பித்திருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சரான திலும் அமுனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 6000 பேருந்துகள் இன்று முதல் சேவையில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இன்று முதல் 152 அலுவலக புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதுடன் நெடுந்தூர புகையிரதங்கள் நவம்பர் 5ஆம் நாள் முதல் முன்னெடுக்கப்பட இருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சரான திலும் அமுனுகம தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் புகையிரத பயணிகளுக்கான பயணச்சீட்டுகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் தனியார் துறையினர் பேருந்து சேவையை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் தொடர்ந்தும் கோவிட்-19 கொரோனா தொற்று நிலவுவதால் மக்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். நார்கேன்பேட்டை ராணுவ வைத்தியசாலையில் இன்று ராணுவத்தினருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் மக்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாவிடின் கோவிட்-19 கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அபாயகரமான பாக்டீரியா அடங்கிய பசலையுடனான கப்பல் எந்த துறைமுகத்திற்குள்ளும் பிரவேசிக்கவில்லை என கொழும்பு துறைமுகத்தின் கட்டுப்பாட்டாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்குமைய குறித்த கப்பலில் உள்ள பசலை 2 முறை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருப்பினும் குறித்த கப்பல் நாட்டுக்குள் பிரவேசித்திருப்பதாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பசலையை நிராகரித்திருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலத் கமகே அண்மையில் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் கடல் போக்குவரத்து தொடர்பான இணையத்தில் குறித்த கப்பல் நாட்டின் கடல் எல்லைக்குள் பிரவேசித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக கொழும்பு துறைமுகத்தின் கட்டுப்பாட்டாளர் குறித்த தகவலை மறுத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் பேரவையின் 5வது கூட்டத்தொடரின் பரிசீலனைக்காக 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 25, 29 வரை நைரோபியில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிக்கான நிரந்தர பிரதிநிதிகள் குழுவின் 8வது வருடாந்த துணைக்குழு கூட்டத்தில் நிலையான நைதரசன் முகாமைத்துவம் தொடர்பான வரைவு தீர்மானத்தை இலங்கை சமர்ப்பித்திருக்கிறது. நைதரசன் சுழற்சியில் செயற்படுவதற்கான பொதுவான கட்டமைப்பை வழங்கிய ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் பேரவை 4வது கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியாக இலங்கையால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் இதுவென கருதப்பட்டிருக்கிறது. சீனாவின் தேசிய இயந்திர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கூட்டுத்தாபனத்தின் துணைத் தலைவர் வு ஜி இலங்கையில் வாகன தொழிற்சாலையை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக தூதுவர் பாலித்த கோகன அவர்களை தூதரகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது எம்ஜி, ஷெரி மற்றும் இப்ரோடோன் ரகங்களை இலங்கையில் உற்பத்தி செய்து விளம்பரப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். சீனாவின் தேசிய வாகனங்கள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனமானது சீனாவின் தேசிய இயந்திர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கூட்டுத்தாபனத்துக்கு முழுமையாக சொந்தமான துணை நிறுவனமாகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் ஆரம்ப கல்வியை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் அரசாங்கம் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடலை முன்னெடுத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஏறாவூர் பெற்று பிரதேச செயலகத்தில் இன்று முன்பள்ளி மாணவர்களின் சுகாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கோவிட்-19 கொரோனா காரணமாக நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கல்வி நடவடிக்கை பாதிப்படைந்திருக்கிறது. ஆனாலும் மீண்டும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முன்பள்ளி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேலும் ஊக்குவிக்க பல்வேறு வேலை திட்டங்களை கல்வி அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு கட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் 223 முன்பள்ளி பாடசாலைகளுக்கு ஒரு பாடசாலைக்கு 6 லட்சம் ரூபாய் என்ற வகையில் உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.
கோவிட்-19 கொரோனா தொற்று பரவல் காரணமாக கல்வி அமைச்சின் இடமாற்ற பிரிவுக்கு ஆசிரியர்களை அழைக்கும் செயற்பாட்டை இடைநிறுத்த தீர்மானித்திருப்பதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. தேசிய பாடசாலைகளின் ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய 01127441 அல்லது 0112785150 என்ற இலக்கங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறது. சிறைச்சாலைகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக ஆக்கப்பூர்வமான பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக சிறைச்சாலைகளில் இருந்து முன்னெடுக்கப்படும் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் வெகுவாக குறைவடைந்திருக்கின்றன என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சிறையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக கோஷ்டிகளும் தங்களது வலையமைப்பின் செயற்பாடுகளை சிறைகளுக்குள் இருந்தவாறு தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதித்தல் அல்லது அவர்களின் அனைத்து சட்டவிரோத செயல்களையும் தடுத்து நிறுத்தல் என்பது சிறைச்சாலை அதிகாரிகளின் நடத்தையில் தங்கியிருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தில் இருக்கும் ஒரு சில தரப்பினர் நாட்டுக்குள் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க குற்றம் சாட்டியிருக்கின்றார். அரசாங்கத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு எதிர்ப்பை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சியினர் இத்தகைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தால் பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் என குறிப்பிட்ட அவர் அமைச்சர்கள் மற்றும் அரசு தரப்பு உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது துரதிர்ஷ்டவசமானது என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசாங்கத்தில் பொதுமக்களிடம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக என்ன வெற்றியை அடைய முடியும் எனவும் செகான் சேமசிங்க கேள்வி எழுப்பியிருக்கின்றார். வாக்காளர் டாப்பு பிரதிகளை இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரியப்படுத்தியிருக்கிறது. இந்த சேவை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. கடுமையாக உயர்ந்திருந்த வாகனங்களின் விலை சற்றே குறைவடைந்திருப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதுடன் வாகனங்களின் விலைகள் தற்போது நிலையான மட்டத்தில் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்திருக்கின்றார். எனினும் வாகன உதிரிப்பாகங்களின் விலைகள் கட்டுப்பாடற்ற வகையில் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு மாகாணத்தில் பணியாற்றும் சுகாதாரத்துறையினருக்கு இன்று முதல் 3ஆம் கட்ட கோவிட்-19 கொரோனா தடுப்பூசியான பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அதுடன் 3வது கட்டமாக பைசர் தடுப்பூசியை வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் உள்ள போதனா மருத்துவமனை மற்றும் மாவட்ட மருத்துவமனைகள் இதைவிட ஆதார மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசி வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். மருத்துவர்கள், தாதிய உத்தியோகஸ்தர்கள், துணை மருத்துவ சேவையாளர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் போன்ற சுகாதாரத்துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்கு முதல்கட்டமாக 3வது அலகு கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 542 பேருக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 5,40,773 அதிகரித்திருக்கிறது. இவர்களில் 5,12,798 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்கின்ற நிலையில் தொற்றுக்குள்ளான 14,532 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் 18 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அவர்களில் ஆண்கள் 10 பேரும் பெண்கள் 8 பேரும் அடங்குவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து நாட்டில் இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மரணமடைந்தோருடைய மொத்த எண்ணிக்கை 13,743 அதிகரித்திருக்கிறது. நாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டிருக்கின்றார்.
தற்போதைய காலநிலை மாற்றம் தொடர்பில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் கடந்த 27ஆம் நாள் வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது சிலாபத்திற்கு 67 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் பிரதீப ராஜா தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு குறித்த தாளமுக்கமானது தற்போது சிலாபத்திற்கு மேற்காக நிலை கொண்டிருப்பதினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பாகங்களுக்கும் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் தெரிவித்திருக்கின்றார். உள்ளூர் செய்திகளில் நிறைவாக இந்த செய்தியை பார்வையிடுகின்றோம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 2 மரணமடைந்திருப்பதோடு 2 காயமடைந்திருக்கின்றார்கள். அதன்படி கடும் மழை காரணமாக பதுளை மாவட்டத்தில் ஒருவரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மின்னல் தாக்கி ஒருவரும் மரணமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி நாடளாவிய ரீதியில் 5 மாகாணங்களில் 7 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ரத்தினபுரி, நுவரெலியா, கண்டி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், பதுளை, புத்தளம் மாவட்டங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. குறித்த மாவட்டங்களில் வசிக்கும் 1344 குடும்பங்களைச் சேர்ந்த 5373 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 55 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு 3 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதுடன் 352 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு அருகில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் சீரற்ற காலநிலை நிலவுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.